சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில வந்து சன்செட் ஆவறத ரொம்ப நாளைக்கு பிறகு நான் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். நீங்களும் பாருங்க. அந்த சன்செட் ஆவற இடம் தாங்க மலேசியா. அவ்வளோ டிஸ்டன்ஸ் தாங்க சிங்கப்பூருக்கும், மலேசியாவுக்கும் உள்ள. ரொம்ப பக்கம். ஒரு ஆறு தான் குறுக்க அவ்வளோதான். மத்தபடி ஒண்ணும் மலேசியாவும், சிங்கப்பூரும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிங்கப்பூர் வரதுனாவே ஏஜென்ட் நாடி தான் ஆகணும். டைரக்ட்டா வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு ஊர்ல வந்து ஒரு சிச்சுவேஷன உருவாக்கிட்டாங்க. அப்படி சிச்சுவேஷன உருவாக்கும்போது, நீங்க வந்து எப்படி வந்து ஏஜென்ட் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, உங்களோட ஐபில வந்து உங்களோட சேலரி டீட்டெயில் போட்டிருப்பாங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன் இவ்வளோ நேரம் தான் வொர்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, இவ்வளோ காசு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு $500 பேசிக் அப்படின்னா, ஓவர் டைம் வந்து 3 ஹவர், 4 ஹவர்னா, அதுக்கு நீங்க எவ்வளோ காசு கட்டணும்னு சொல்லி ஊர் மதிப்ப வந்து கால்குலேஷன் பண்ணி, இன்னைக்கு பேங்க் ரேட் என்ன போகுதுன்னு பார்த்துட்டு தான், நீங்க ஏஜென்ட் ஃபீஸ் கட்டணும். அத விட்டுட்டு, அந்த 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கான ஏஜென்ட் ஃபீஸ் நீங்க கட்டிட்டு வரும்போது, இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃபே ஸ்ட்ரகலிங் ஆயிரும். தயவுசெய்து ஐபிய செக் பண்ணுங்க.